அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஆப்பம் ரெசிபி. 2 3 விதமான ஆப்பம் பண்ணியிருக்கேன். ஒன்று பன் ஆப்பம் பண்ணியிருக்கேன், ஒன்று சாதா ஆப்பம் பண்ணியிருக்கேன், ஒன்று வந்து பூ ஆப்பம் பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்குறேன். ரேஷன் அரிசி தான். அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அரைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால் கெட்டி அரை கப்பு எடுத்து அதை ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரை கப்பு சாதம், ராத்திரி வடித்த சாதம். இது வந்து அரை முடி தேங்காய். இப்போ எல்லாத்தையும் நம்ம இதை அரைக்க போகிறோம். இது எல்லாத்தையும் அரைச்சி கொண்டு வந்து மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சுடும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் புளிக்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கையை வச்சு இதை நல்லா கலந்துக்கணும். அது புளிச்சு வரணும். கையை வச்சு கலந்தால் கொஞ்சம் நல்லா புளிக்க வரும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே இதில் அவுள், சாதம், தேங்காயெல்லாம் இருக்குது. எல்லாமே எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்து நீட்டாக அது எல்லாத்தையும் நல்லா தொடச்சி ஒரு மூடி போட்டு அடுப்பு பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இது பாருங்கள், ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சு வந்திருக்குது. நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து அதில் மேற்கொண்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஆப்பத்துக்கு கொஞ்சம் மாவு தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ ஆப்பம் போடலாம். இப்போ ஆப்ப சட்டி வச்சுருக்கேன். டிஷ்யூ பேப்பரில் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி, நான் எப்போவுமே டிஷ்யூ பேப்பர் தான் இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு வைப்பேன். துணி வச்சுக்க மாட்டேன். துடைச்சிட்டு நம்ம ஆப்பம் போட்டுக்கலாம். முதல்ல நம்ம பன் ஆப்பம் போட்டுக்கலாம். இதை நம்ம உருட்ட வேண்டாம், அப்படியே இது இருக்கட்டும். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கேரட் துருவல், கொஞ்சம் கொத்தமல்லி. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். அதுக்காக தான். டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். போட்டுக்கலாம். மூடியை போட்டு மூடிடலாம். அது நல்லா வெந்துடும். ஒரு 2 3 நிமிஷத்துலேயே எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. இந்த ஆப்பமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இந்த பூ டிசைன் எல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டாங்க. இதையும் எடுத்துடலாம். இதையும் எடுத்தாச்சு. இது வந்து சாதாரண ஆப்பம் போட்டிருக்கேன். இதுலேயும் கேரட்டும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட தேங்காய் பால் சட்னி, எல்லா சட்னியும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் ஆப்பத்துக்கு மட்டன் சால்னாவும், கொஞ்சம் ஆப்பத்துக்கு தக்காளி ட்ராவல்ஸ் சட்னின்னு ஒன்று பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா அதையும் நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த சட்னி வச்சுருக்கேன். அந்த சட்னி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்க, இந்த பூ ஆப்பம் போட்டுக்கலாம். இந்த பூ ஆப்பம் தாங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதில் கூட நம்ம போட்டுக்கலாம் கேரட்டும் கொத்தமல்லியும். இல்லை வேண்டாம், இது கொஞ்சம் சாதாரணமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே இதை போடாமே இதை பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக வரும். பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதுக்கு தான் நான் வந்து ட்ராவல் சட்னி வச்சுருக்கேன், தக்காளி போட்டது. இதுக்கு நான் வந்து மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.